நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான வணக்கங்கள். இந்த வாரம், அதாவது 12/6/2023 18/6/2023 வரலும் உண்டான வாரத்தில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு என்னென்ன பலன் அப்படின்றத பார்ப்போம். முதல்ல கோல்சாரம் எப்படி இருக்குன்றதை பார்ப்போம். இந்த வாரத்தில் பார்த்தலையானால் காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷ ராசியில் குரு பகவானும் ராகு பகவானும் இருக்கா. ரிஷப ராசியில் பார்த்தலையானால் உங்களுக்கு புத பகவானும் சூரிய பகவானும் இருக்கார். இந்த மாதம் பிறக்கிறது, அதாவது வைகாசி மாதம் முடிஞ்சு ஆனி மாதம் 16ஆம் தேதி காலத்தால் ஆனி மாதம் பிறந்துடுறது. அதனால் சூரிய பகவான் ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு போகிறார். அதுதான் பெரிய மாற்றம் இந்த வாரத்தில் வருது. கடகத்தில் பார்த்தேன்னா செவ்வாய் பகவானும் சுக்கிர பகவானும் இருக்கா. துலாத்தில் கேது பகவானும், கும்பத்தில் சனி பகவானும் இருக்கா. இது இந்த வாரத்தினுடைய கோல்சாரம். இதில் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகமான சந்திரன் எப்படி இருக்கார் அப்படின்றத வச்சு தான் நம்ம பலன்களை சொல்கிறோம். சந்திரன் 12ஆம் தேதி கார்த்தால், அதாவது திங்கட்கிழமை கார்த்தால் பார்த்தேனால் அவர் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் இருக்கார். அதிலிருந்து அவர் திருவாதிரை நட்சத்திரம், அதாவது 18ஆம் தேதி சாயந்தரம் பார்த்தேன்னா ஒரு 5-6 மணிக்கு ஆதிரை நட்சத்திரத்துக்கு போயிடுறார். திருவாதிரை நட்சத்திரம் வரலும் போகிறார். அதனால் இந்த வாரத்தில் அவர் உத்திரட்டாதியிலிருந்து ஆதிரை நட்சத்திரம் வரலும் போகிறார். இப்போது யார் யாருக்கு சந்திராஷ்டமம் அப்படின்னா, இந்த வாரத்தில் சிம்ம ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குது. சிம்மம், கன்னி, துலாம், விருச்சிகம், இந்த 4 ராசிக்காரர்களுக்கும் சந்திராஷ்டமம் இருக்கும். இந்த 4 ராசிக்காரர்களும் சந்திர பகவானுக்கு உண்டான பிரீத்தியான ஒரு வெள்ளை அரளி மாலை சிவன் கோவிலில் போய் போட்டுட்டு வர்றதன் மூலியமாக கண்டிப்பாக அவர்களுக்கு சந்திராஷ்டமத்தின் தாக்கம் குறையும் அப்படின்றத சொல்கிறேன். இந்த வாரம் பார்த்தேலையானால் 15ஆம் தேதி ஏகாதசி வருது. அதுக்கப்புறம் அதாவது 14ஆம் தேதி ஏகாதசி, 15ஆம் தேதி துவாதசி. அதை தவிர சாயந்தரம், அதாவது துவாதசி காத்தால் ஒரு 10-11 மணி வரலும் தான் இருக்குது. அதற்கு பிறகு பார்த்தேன்னா சாயந்தரம் திரையோதசி வந்துடுறது. சாயந்தரம் பிரதோஷ காலம் வேறு வருது. சிவனுக்கு ஒரு முக்கியமான ஒரு விசேஷமான தினமாக இது திரையோதசி, அதாவது பிரதோஷ காலம் கருதப்படுகிறது. ஏன்னா பிரதோஷ காலத்தில் எந்த ஒரு விஷயத்தை நினச்சிட்டு பிரதோஷத்தை சேவித்தாலும் கண்டிப்பாக அந்த விஷயம் பலிதமாகும் அப்படின்றது இந்த சைவர்களின் சம்பிரதாயத்தில் சொல்லியிருக்கு. இந்த வாரம் பார்த்தேலையானால் 18ஆம் தேதி அமாவாசை காலத்தால் ஒரு 11 மணி வரலும் போட்டிருக்கும் தீதி. 17ஆம் தேதியே அமாவாசை ஃபுல் டே இருக்கும். ஆனால் 11 மணி 12 மணிக்கு மேலே வர்றதுனால அமாவாசை எடுத்துக்க மாட்டா. 18ஆம் தேதி காலத்தால் தான் அமாவாசை எடுத்து, இப்போ 11 மணிக்குள்ளே அமாவாசையும் வந்துடுது. பித்திருக்களுக்குன்னு பண்ணக்கூடிய விஷயங்கள் கண்டிப்பாக பண்ணியே ஆகணும். அது ரொம்பவும் முக்கியமான விஷயம். அதன் மூலியமாக உங்களுடைய குல விருத்திக்கும் குலத்தில் வரக்கூடிய பிரச்சனைகளும் நிச்சயமாக நிற்கும் அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயமாக சொல்லப்படுகிறது. அதனால் கண்டிப்பாக குலத்தின் மேலே ஒரு என்ன சொல்கிறது, உங்களால் பிரச்சனை வரக்கூடாது அப்படின்றதுனால அமாவாசைக்கு உண்டான திதி உங்களுடைய முன்னோர்களை நினைத்து கொடுக்க வேண்டியதை கண்டிப்பாக கொடுக்கறது ரொம்பவும் நல்லது. இதற்கு பிறகு பார்த்தீர்களேயானால் இந்த 15ஆம் தேதி அன்றைக்கே துவாதசி கார்த்தால் ஒரு 11 மணி வரலும் இருக்குது. அதற்கு பிறகு திரையோதசி வருதுன்னு சொன்னேன். அன்றைக்கி கிருத்திகா நட்சத்திரம் வேறு. கிருத்திகைக்கு விரதம் இருக்கிறவாள்லாம் அன்றைக்கி கிருத்திகை விரதம் இருப்பாள். அதுக்கு அடுத்த நாள் அதாவது திரையோதசி, அதுக்கு அடுத்த நாள் அமாவாசையும் வந்துடுறது. ஸோ இந்த வாரம் பார்த்தேலையானால் மேஜர்லி இந்த ஏகாதசி, துவாதசி, கிருத்திகை விரதம், அதை தவிர அமாவாசை வருது. இப்போது ஒரு ராசியாக மேஷத்திலிருந்து மீனம் வரை இந்த வாரமான 12/6 18/6 எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். கன்னி ராசி, உத்திரம், ஹஸ்தம், சித்திரை, இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடிய புத பகவான் ராசிக்கு 10ஆம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம். ராசிக்கு 9ஆம் இடத்துல இருக்கார். 9ஆம் இடத்துல புத பகவான் சூரிய பகவானோட சம்பந்தத்தில் இருக்கார். நல்ல ஒரு விசேஷமான காலகட்டமாக இருக்குது. ஏன்னா சூரிய பகவான் இந்த வாரத்தில்
16ஆம் தேதி உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல வரும். அதனால் வந்து வெளிநாட்டு சம்பந்தம் நிச்சயமாக வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. வெளியூர் வெளிமாநிலம் உண்டான சம்பந்தங்கள் வரும். திடீர் பண யோகங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் ராசிக்கு 2ஆம் இடத்தையும் 12ஆம் இடத்தையும் பார்க்கறதுனால வெளியூர் வெளிமாநிலம் செல்லக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. திடீர் பணயோகம் வரும் நிச்சயமாக. ஏன்னா குரு பகவான் நின்ற இடத்தை விட பார்த்த இடம் மிகவும் அதிகமாக சுபப்படும் அப்படின்றது தான் வந்து ஜோதிட சாஸ்திரம். அதனால் வந்து பண வரவு அபரிமிதமாக இருக்கும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுடைய 12ஆம் இடமும் அதிகமாக வந்து சுபப்படுறதுனால கண்டிப்பாக அயன சயன போகஸ்தானம் அப்படின்றது நல்லபடியாகவே இருக்கும். கணவன் மனைவியிடையே நல்ல ஒரு அந்யோன்யம் இருக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமைய போகிறது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகம்னு சொல்கிறேன் சந்திர பகவான், அதாவது 11ஆம் அதிபதி வந்து சப்தமத்தில் வந்து இந்த வாரம் ஆரம்பிக்கிறார் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில். அதற்கு பிறகு வந்து 8ஆம் இடத்துக்கு போகிறார். 8ஆம் இடத்துக்கு போகும்போது சந்திராஷ்டமம்னு சொல்கிறோம். சந்திராஷ்டமம் என்றைக்கு வருது அப்படின்னா 15ஆம் தேதி சாயந்தரம், அதாவது 13ஆம் தேதி சாயந்தரம் ஒரு 4:45 15ஆம் தேதி ராத்திரி ஒரு 9-9:30 மணி வரலும் வந்து சந்திராஷ்டம காலமாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் புது முயற்சிகள் தவிர்ப்பது நல்லது அப்படின்னு சொல்கிறோம். இருந்தாலும் பழைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஏன்னா குரு பகவானோட சேர்ந்து அதிசுபத்துவம் பெறதுனால பணவரவு அபரிமிதமாக இருக்கும். மறைந்த இடத்திலிருந்து திடீர் பணவரவு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல புத பகவானோட சந்திர பகவான் போய் இருக்கார். எப்போ அப்படின்னா 15ஆம் தேதி ராத்திரி ஒரு 9 மணியிலிருந்து 18ஆம் தேதி கார்த்தால ஒரு 5 மணி வரலும் பார்த்தேன்னா சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல போயிருக்கார். இந்த காலகட்டத்தில் சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துக்கு வந்துடுறார். உங்களுடைய தொழிலில் அபிவிருத்தி 9, 10, 11 அதிபதிகள்லாம் வந்து பக்கத்திலே இருக்கார். 12ஆம் அதிபதியும் சேர்ந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் பக்கத்திலே இருக்கார். தவிர வந்து உங்களுடைய ராசிக்கு 9ஆம் அதிபதியும் 11ஆம் அதிபதியும் பரிவர்த்தனை யோகம் பெறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம் இதெல்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. மூத்த சகோதரம் மூலியமாக நிச்சயம் ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. ஏன்னா 11ஆம் அதிபதி ஆட்சி பெற்று போயிருக்கிறதுனால பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலமாக இருக்கும். இந்த கன்னியா ராசியில் வந்து பிறந்த இந்த சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸு, ஆடிட்டர்ஸு, அதை தவிர வந்து கணித துறையில் இருக்கிறவா இவாளுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமைய போகிறது. நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அருகில் இருக்கக்கூடிய லக்ஷ்மி நரசிம்ம பெருமாளை போய் வழிபட்டு வாங்க. அவருக்கு ஒரு துளசி மாலை போட்டுட்டு வர்றதும், இந்த வாரம் வந்து ஏகாதசி வேறு வருது, துவாதசி வருது, அதை தவிர அமாவாசையும் வருது. துவாதசி அன்னைக்கும் ஏகாதசி அன்னைக்கும் பெருமாள் கோவிலுக்கு போயிட்டு வர்றதும் பெரிய விசேஷத்தையும் ஒரு பெரிய ஏற்றத்தையும் உங்களுக்கு நிச்சயமாக கொடுக்கும். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.